அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞரை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் L1 வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞரை பற்றி கொடுத்துருப்பாங்க. புது புத்தகத்தில் வந்து பரிதிமார் கலைஞரை பற்றி ரொம்ப பெருசாக கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பழைய புத்தகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞரை பற்றி இருக்கும். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர் வந்து 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் தமிழுக்கு தொண்டு ஆற்றியவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில். ஓகேங்களா? இவருடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை விளாச்சேரி. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றதான் இவருடைய இயற்பெயர். அப்படின்ற பெயர் என்னென்னு மாற்றிக்கிறார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறார். ஓகேங்களா? தனித்தமிழாக மாற்றிக்கிறார். மதுரையில் உள்ள விளாச்சேரி அப்படின்ற ஊரில் பிறந்தவர். சிற்றூரில் இவருடைய அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்த சிவனார், அம்மா பேர் வந்து லக்ஷ்மி அம்மாள் அப்படின்றவர். மூன்றாவது மகனாக 1870 ஜூலை 6ஆம் தேதி வந்து பிறக்கிறார். 1870 ஜூலை 6ஆம் தேதி வந்து பிறக்கிறாரு. பரிதிமார் கலைஞரோட பணிகள் பார்த்திங்கன்னா பரிதிமார் கலைஞர் வந்து தந்தையிடம், ஓகேங்களா, தந்தையிடம் என்னத்தை கற்றுக்கிறாரு அப்படின்னா வடமொழியையும், மகாவித்வான் சபாபதியிடம் தமிழ் மொழியும் பயின்றார். ஸோ இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட்டு குரூப் 2 கேட்டிருந்தாங்க. பரிதிமார் கலைஞர் யாரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனே கோவிந்த சிவனார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே என்ன நினைப்போம், கோவிந்த சிவனார் அவருடைய அப்பான்றது ஒரு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ அவர்கிட்ட தான் கற்றுருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். இல்லை, சபாபதி அப்படின்றவங்க வந்து கற்றுருப்பார். எங்கே வந்து இவர் படித்தார் அப்படின்னா சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் வந்து இளங்கலை பட்டம் படிச்சிருப்பார். BA அப்படின்றத படிச்சிருப்பார். இது என்னென்னா அங்கே படிச்சிருப்பார் அப்படின்னா இளங்கலையில் வந்து தமிழ்லேயும் தமிழ் மற்றும் தத்துவம் ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக திகழ்ந்திருப்பார். அந்த காலேஜில் படித்தார் இல்லைங்களா, அங்கேயே பார்த்திங்கன்னா கல்லூரியில் வந்து தத்துவத்துறை வந்து ஆசிரியராக பணி கிடச்சிருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்காமல் தமிழ் துறை பணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு அதில் வந்து தமிழ் துறையில் வந்து ஆசிரியர், தமிழ் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருந்திருப்பார். அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆசிரியராக இருந்திருப்பார். தம் கற்பிக்கும் பாடங்களை செந்தமிழ் நடைமுறையில் சுவைப்பட விரிவாக்கும் ஆற்றல் பெற்றிருந்தார். அவர் மற்றது மாணவர்களுக்கு வந்து வகுப்பு ஆர்வத்துடன் வந்து பகிர்ப்பாங்களாம். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேராசிரியர் பணி வழங்க முன் வந்திருப்பாங்க. ஆனால் அதனையும் ஏற்காமல் என்ன பண்ணிருப்பாங்க, தமிழ் பயிலும் ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்துள்ளதுடன். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ பரிதிமார் கலைஞர். நான் வந்து நடேசனார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வந்தேன். மேலும் அவர் மாணவர்களுக்கு தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் சுவைப்பட கற்பித்ததோடு தமிழை சுவைக்கவும் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் மதுரை தமிழ் சங்கம் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திங்கன்னா மதுரை தமிழ் சங்கத்தை பற்றி போட்டிருக்கோம். 1901 வந்து மதுரை தமிழ் சங்கம் தொடங்கி 4வது மதுரை தமிழ் சங்கம் தொடங்கி அதன் மூலிமா வந்து 2004 வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தமிழுக்கு வந்து செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இங்கே போட்டிருப்பாங்க. 4ஆம் மதுரை தமிழ் சங்கம் நிறுவுவதற்கு இவரும் ஒரு வகையில் காரணமாக இருந்தவர். ஓகேங்களா? பரிதிமார் கலைஞரின் ஒவ்வொரு செயலும் தமிழ் வளர்ச்சியை நோக்கியே அமைந்தது. மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ 4ஆம் தமிழ் சங்கம் மதுரையில் நிறுவ முயன்றவர்கள் இவரும் ஒருவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசுகர சேதுபதி. ஸோ மதுரை தமிழ்ச்சங்கம் 4ஆம் மதுரை தமிழ்ச்சங்கம் பாசுகர சேதுபதி அவருடைய தலைமையிலையும் பாண்டித்துறை அப்படின்ற ஒரு மேற்பார்வையிலையும் பரிதிமார் கலைஞர், U.S. சுவாமிநாதர், ராகவனார் ஆகிய பேராசிரியர் துணையுடன் மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக 2023 இன்ஜினியரிங் எக்ஸாம் நடந்துச்சு இல்லை, அந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் மதுரை தமிழ் சங்கத்துடன் தொடர்பு அற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு பரிதிமார் கலைஞர், U.S. சுவாமிநாதர், ராகவனார், வேற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த 3 ரைட்டு, அது வந்து தவறானது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருடைய தலைமையின் கீழ் 4ஆம் தமிழ் சங்கம் நடைபெற்றது, ஆப்ஷன் வந்து பாண்டித்துறையார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாண்டித்துறையார், பாசுகர சேதுபதி, பரிதிமார் கலைஞர், U.S. சுவாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இந்த டாபிக் நல்லா நம்ம படிச்சிருந்தோம் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், பாசுகர சேதுபதி அப்படின்ட்டு தெரியும். புது புத்தகத்தில் யார் 4ஆம் தமிழ் சங்கத்தை அமைச்சாங்க, யார் அதுக்கு தலைமை தாங்கினாங்க அப்படின்றது எந்த டீட்டெயிலுமே வந்து இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க.
தமிழ் புலமையும் தனித்தமிழும். பரிதிமார் கலைஞர் தமிழின் மேன்மையை உணர்ந்ததோடு உலகிற்கு உணர்த்தியதிலும் தலை சிறந்து விளங்கினார். யாழ்ப்பாணம் சீவை தாமோதரனார் என்ன பண்ணுறான்னா, பரிதிமார் கலைஞரின் தமிழ் புலமையையும் கவிப்பாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். அவரை திராவிட சாஸ்திரி என்று அழைத்தவர் யார் அப்படின்னா சி.ஒய். தாமோதரனார். ஓகேங்களா. அது அடுத்தது பார்த்திங்கன்னா பரிதிமார் கலைஞர் தாம் இயற்றிய இந்த நூல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தனிப்பாசுரத் தொகை அப்படின்ற நூலில் தான் என்ன பண்ணுவார்னா, சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற தம்முடைய வடமொழி பெயரை என்னன்னு பார்த்துருப்பார், பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். ஸோ அந்த தனிப்பாசுரம் தொகை அப்படின்ற நூலை ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா. பரிதிமார் கலைஞர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்த போது கல்லூரி முதல்வராக இருந்த ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் மில்லர் அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா, டென்னிசன் இயற்றிய ஆதரின் இறுதி அப்படின்ற நூலில் வந்து ஒரு பாடலை வந்து நடத்தியிருப்பார். அது என்னென்னா, அதாவது கப்பலில் வந்து துடுப்புகளுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறோம், பறவையின் இறகை வந்து உவமையாக கூறியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு எந்த நூலானாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பார். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பார். தமிழில் இது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, பரிதிமார் கலைஞர் வந்து பரிதிமார் கலைஞர் என்ன சொல்லியிருப்பார், 12ஆம் நூற்றாண்டிலே கம்பராமாயணம் குகன் படலத்தில் விடுநனி கடிது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் வந்து இப்போ புதுசாக சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். அதை பார்த்துட்டு வியந்து போய் அந்த ஆங்கில ஆசிரியர் என்ன பண்ணிருப்பார், நம்ம பரிதிமார் கலைஞர் வந்து பெருசாக பாராட்டியிருந்திருப்பார். அடுத்து தமிழின் சிறப்பை உணர்த்துதல். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் சொற்களோடு வடமொழி சொற்களை கலந்து எழுதுவதால் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் சொற்களோடு வடமொழி சொற்களை கலந்து எழுதுவதால் மணியும் பவளமும் கலந்த கோத்த மாலை போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் பரிதிமார் கலைஞர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அதாவது பவளத்தை போல செந்நிறமுடைய மிளகாய் மலத்தை வந்து, அதாவது தமிழையோடு பவளத்தை செந்நிற மணியோடு ஒரு மிளகாயை கலந்து அதாவது ரெண்டு சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பவளமும் மிளகாயும் கோர்த்த மாலை போல் இருக்குது. இதை போட்டுக்கும் போது ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக பாடினா மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்கும். ஓகேங்களா. தோல் தடித்து உணர்ச்சி கெடாத எவரும் அந்த எரிச்சலை உணர்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதாக சொல்லியிருப்பார். அதனை போன்ற தமிழ் தாயின் எழில் மிகுந்த உடம்பிற்கு மணி பிறவாள நடை எரிச்சலை தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு வட சொற்களை கண்டிக்கவும் தயங்கியதில்லை. ஓகேங்களா. எல்லா நூல் ஆசிரியர்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலை மாதிரி இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, தமிழில் தான் இருக்கணும், அதில் வட சொல்லோடைய கலவை வந்து என்னவாக இருக்குது, அதாவது ஒரு மணியும் மிளகாயும் கோர்த்த மாலை போல் இருக்குது, அது வந்து உடலுக்கு எரிச்சலை தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் வந்து பாடத்திட்டத்தில் பட்ட வகுப்பில் வந்து தமிழை விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுசுமாக வடமொழியை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, 1902 வந்து பரிதிமார் கலைஞர் வந்து உறுதியான எதிர்ப்புனால அந்த முடிவை வந்து கைவிட்டிருப்பாங்க. சப்போஸ் அப்போ வந்து பரிதிமார் கலைஞர் அப்படின்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து தமிழ் அப்படின்ற பாடமே இல்லாமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முழுமையாக என்ன மொழி வந்ததுருக்கும், வடமொழி அப்படின்றது வந்திருக்கும். வடமொழின்றது வந்தது மட்டும் இல்லாமல் இப்போயே ஆல்ரெடி வந்து தமிழ் வந்து கட்டாய படமாக தமிழ்நாட்டில் கிடையாது. மற்ற அனைத்து மாநிலங்களையுமே நீங்கள் எந்த மாநிலம் போய் எடுத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் இல்லை வந்து இது பீகார், அருணாச்சல பிரதேசம், ஈவன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், நம்ம பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானாவில் தெலுங்கு கம்பல்சரி ஒரு பாடம் இருக்கணும். கர்நாடகாவில் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் சரி, தமிழ் மீடியம் படித்தாலும் சரி, கம்பல்சரி கர்நாடகம் படித்தே ஆகணும். அதே மாதிரி கேரளாவில் பார்த்திங்கன்னா மலையாளம் கம்பல்சரி படிக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. ஸோ எந்தளவுக்கு நம்ம ஆட்சியாளர்கள் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அதனால் அவருடைய எதிர்ப்புனால அப்போ என்ன பண்ணும், தமிழ் வந்து அப்படியே சரி ஓகே பாடத்திட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்துருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவர் எழுதின நாடக நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரூபாவதி கலாவதி அப்படின்ற 2 நற்றமிழ் நாடகங்களை வந்து இயற்றியிருந்திருப்பார். ஓகேங்களா.
ரூபாவதி காலாவதியன் பெண்பால் வேடங்கள் புனைந்து நடித்து நாடக கலை வளர்ச்சிக்கு துணை புரிந்தவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். ஓகேங்களா. அடுத்து சித்திரக்கவி எழுதும் ஆற்றலை பெற்றிருந்ததால் சித்திரக்கவி அப்படின்ற நூலை ஏற்றிருந்திருப்பார். குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 51 பாடல்களுக்கு உரை எழுதி உரையாசிரியராகவும் இருந்திருப்பார். மூசி பூரணலிங்கம் தொடங்கி வைத்த ஞானபோதினி. ஓகேங்களா. ஞானபோதினி எனும் இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். ஆனால் ஞானபோதினி எனும் நூலை தொடங்கியவர் யார் அப்படின்னா மூசி பூரணலிங்கம். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் பார்த்தீங்களா, தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். நம்மளை வந்து மற்ற மொழியில் படிக்க விட மாட்டேன்றாங்க இல்லையா. தமிழும் வந்து ஸ்கூலில் கிடையாது, அதே மாதிரி மற்ற மொழியை நீ கற்றுக்கக்கூடாது. அந்த மாதிரி மாணவ பருவத்தில் ஆங்கில பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தார். அந்தளவுக்கு வந்து டேலண்டடாக இருந்திருக்காரு. பிற்காலத்தில் வடமொழி நூல்களையும் தமிழில் வந்து மொழிபெயர்த்துறாரு. மதுரை தமிழ் சங்கம் நேற்று தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா மதுரை தமிழ் சங்கத்தில் எந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தமிழ் மொழி உருவாகிறதுக்கு பாடுபட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மதுரை தமிழ் சங்கத்தின் இதழ் என்னது, செந்தமிழ் அப்படின்றதெல்லாம் உயர்தனி செம்மொழி அப்படின்ற தலைப்பில் 1901 ஓகேங்களா ஒரு உரைநடையை வந்து எழுதி, அதாவது கட்டுரை மாதிரி எழுதி வெளியிட்டு இருந்திருப்பார். இதே உயர்தனி செம்மொழி அப்படின்ற நூலை வந்து ஆங்கிலத்தில் எழுதியவர் யாருன்னா தேவனைய பாவனர். 1966 வந்து அவர் வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. பெருமைகளை விலக்கி அறிவதொரு கட்டுரையை வரைந்தார். தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி என முதலாக நிலைநாட்டியவர். அதாவது தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி அப்படின்னு முதல் நிலைநாட்டியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் தான். அடுத்து வந்து தமிழ் உள்ளம் கொண்டு அயராது தொண்டாற்றிய பரிதிமாற் கலைஞர் வெறும் 33 வயசில் பார்த்துக்கோங்க 1903 வந்து இயற்கையை எழுதியிருப்பார். பரிதிமாற் கலைஞருக்கு அஞ்சல் தலையை வந்து சிறப்பித்து நடுவர் அரசு வெளியிட்டு சிறப்பிச்சிருப்பாங்க. அதாவது 1870 ஜூலை 6 பிறந்திருப்பார். 1903 நவம்பர் 2 வந்து இறந்திருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா பரிதிமாற் கலைஞரின் சொல்லாக்கங்கள். அஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை, வனப்பு, பயாலஜி உயிர் நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ்னால் அது உயர்தனி செம்மொழி, க்ரீன் ரூம்ஸ் பாசறை, இன்ஸ்டனக்ட் இயற்கை அறிவு, ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு, ஸ்நாக்ஸ் சிட்ருனா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அடுத்த காணொலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் கோர்ஸ் போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே, பாய்.